வந்துங்க காலையில் சாப்பாடு. ஏன்னா அவங்க வயலுக்கு போகணும், 6 மணிக்கு எல்லாம் வயலுக்கு போகணும். காலையில் நேரமாக ஆக்கி வச்சுருவாங்க பாருங்கள். சுட சுட சாப்பாடு, சுட சுட சோறு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து கத்திரிக்காய், அவரைக்காய், அண்டு வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு சாம்பார். இது வந்து சாப்பிட்ற டைம் வந்து 12 மணி ஆகுங்க. காலையில் சாப்பாடு 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ரசம் பாருங்கள், மிளகா ரசம் வச்சுருக்காங்க பாருங்கள். ரசம் மெயினாக அவருக்கு டெய்லி ரசமெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் உழைப்பு அது மாதிரி பாருங்கள். ரசம் ஓகேங்களா. இது வந்து காலையில் சாப்பாடுங்க. மதியம் அதை சாப்பிடுவாங்க, காலையில் அதை சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வந்து வாழைக்காய், அது தோட்டத்திலே இருந்து பறித்த வாழைக்காய்ங்க. இந்த மொந்த வாழைக்காய்ம்பாங்க, பொரியல் காய் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் வழக்கத்தில். அது வந்து அப்படியே வணக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு துண்டு சாப்பிட்டோம்னா அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதாங்க அவங்க காலையில், அவ்வளோதான். இதுதான் அவங்க காலையில் சாப்பாடு. காலையில் சாப்பாடுங்கிறது வந்து எப்போ சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுங்க. காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க, 11 மணிக்கு சாப்பாட்டுக்கு வருவாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு நாள் சாப்பாடு. ஒரு ஏழை விவசாயியின் காலை நேர சாப்பாடு இதுதானுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.